ஆந்திராவில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து கலர் ஜெராக்ஸ் மிஷின்களை பயன்படுத்தி கட்டுக்கட்டாக கள்ள நோட்டுகளை அச்சடித்த கும்பல் வசமாக சிக்கியுள்ளது. கோடிக்கணக்கில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட கும்பல் சிக்கியது எப்படி? விடிய விடிய கடுமையாக உழைத்து வீட்டிற்குள் கட்டுக்கட்டாக பணத்தை அடுக்கி வைத்திருந்தனர் அந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள். அப்படி என்ன கடுமையாக உழைத்தார்கள் என சோதனை செய்து பார்த்தால் விடிய விடிய உட்கார்ந்து கள்ள நோட்டு அச்சடித்துள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. கள்ள நோட்டு கும்பலின் உழைப்பிற்கு மரியாதை கொடுத்து தற்போது அவர்களை பத்திரமாக சிறைக்குள் உட்கார வைத்துள்ளனர் ஆந்திர போலீசார். கலர் கலராக கள்ள நோட்டுகளை அச்சடித்த கும்பல் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? ஆந்திர மாநிலம் குண்டூர் பகுதியைச் சேர்ந்த ஹரிபாபு என்பவர் தன்னுடைய காரை அருகில் உள்ள மெக்கானிக் செட்டிற்கு கொண்டு சென்றுள்ளார். காரில் வேலை முடிய 2 நாட்கள் ஆகும் சார் என மெக்கானிக் கூறியதால் 4,500 ரூபாய் நோட்டுகளை அட்வான்ஸாக கொடுத்துவிட்டு ஹரிபாபு ஆட்டோவில் சென்று விட்டார். காரை பார்த்தவுடன் என்ன பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ளும் மெக்கானிக்கிற்கு ரூபாய் நோட்டிலும் பிரச்சனை இருப்பது தெரிய வந்தது. அந்த ரூபாய் நோட்டை மெல்ல தடவி பார்த்ததும் கண்டுபிடித்து விட்டார், ஆகா இது கள்ள நோட்டு என்பதை. உடனே சத்தமே இல்லாமல் ராஜ மகேந்திரவரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்து விட்டார். விரைந்து வந்த போலீசார் ஹரிபாபு வீடு எங்கிருக்கிறது என்பதை மட்டும் கேட்டு தெரிந்து கொண்டனர். குறிப்பிட்ட அந்த வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்து சோதனை செய்தபோது போலீசாருக்கு தூக்கி வாரி போட்டுள்ளது. கம்ப்யூட்டர்கள், கலர் பிரிண்டர்கள் என விதவிதமான மெஷின்களை பயன்படுத்தி ஒரிஜினல் போலவே கள்ள நோட்டுகளை கச்சிதமாக அச்சடித்து கட்டுக்கட்டாக அடுக்கி வைத்திருந்தனர். கத்தை கத்தையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கள்ள நோட்டுகளை எடுத்து பார்த்த போலீசார் அந்த நோட்டின் ஒரிஜினாலிட்டியை பார்த்து வியந்து போயினர். போலீசாரை பார்த்ததும் 5 பேரும் எழுந்து நின்று அழகாக கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக சரணடைந்துள்ளனர். பணம் என்னும் மிஷின்களை வரவழைத்து எண்ணி பார்த்ததில் 1,06,58,000 ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் இருப்பது தெரிய வந்தது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அங்கிருந்த கம்ப்யூட்டர், பிரிண்டர், ஸ்கேனர் என ஒட்டுமொத்த உபகரணங்களையும் பறிமுதல் செய்தனர். 100, 200, 500 என விதவிதமாக பணத்தை அச்சடித்து புழக்கத்தில் விட்ட ஹரிபாபு, சீனிவாஸ், ஏழுகொண்டலு, மது, மணிக்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கடுமையாக உழைத்து பணத்தை சம்பாதிப்பதை விட அந்த பணத்தை ஸ்ட்ரெயிட்டாக அச்சடித்து விடலாம் என நினைத்து களத்தில் இறங்கியவர்கள் தற்போது சிறைக்குள் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றனர்.